அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அழகு 10ல் இருக்கக்கூடிய இதழியல் தொடர்பான வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது பெரும்பான்மையும் பார்த்திங்கன்னா இதழிலுடைய தோற்றம் வளர்ச்சி பற்றின செய்திகளாக இருக்கும், தேர்வு நோக்கில் இருக்கும், பயனுடையதாக இருக்கும். முதல் வினா, இதழியல் வளர்ச்சிக்கு பெருந்துணை புரிந்தவை எவை அப்படின்னு பார்த்தோன்னா காகிதமும் அச்சுக்குடங்களும். இதழியல் வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருந்தது காகிதமும் அச்சுக்குடங்களும். இரண்டாவது வினா, ரோம் நாட்டை ஆண்ட மன்னன் யாருன்னா ஜூலியஸ் சீசர். ரோம் நாட்டை ஆண்ட மன்னன் ஜூலியஸ் சீசர். மூன்றாவது வினா, கிமு 600இல் அரண்மனை செய்திகளை எந்த பெயரில் ஜூலியஸ் சீசர் எழுதி வைத்தார் அப்படின்னா ஆக்டா டைர்னா. கிமு 600இல் அரண்மனை செய்திகளை எந்த பெயரில் ஜூலியஸ் சீசர் எழுதி வைத்தார்? ஆக்டா டைர்னா. நான்காவது வினா, போர் செய்திகளை தலைநகருக்கு அனுப்பியவர் யாருன்னா ஜூலியஸ் சீசர். போர் செய்திகளை தலைநகருக்கு அனுப்பியவர் ஜூலியஸ் சீசர். ஐந்தாவது வினா, இதழின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜூலியஸ் சீசர். இதழின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜூலியஸ் சீசர். ஆறாவது வினா, ஜூலியஸ் சீசருக்கு முன்பே இதழியலின் முன்னோடி என கருதப்படுபவர் சிசாரோ. ஜூலியஸ் சீசருக்கு முன்பே இதழியலின் முன்னோடியாக கருதப்படுபவர் சிசாரோ. ஏழாவது வினா, இந்திய இதழ்களுக்கு மூலங்களாக இருப்பவை யாருடைய கல்வெட்டு அப்படின்னா அசோகர் கல்வெட்டு. இந்திய இதழ்களுக்கு மூலமாக இருப்பவை யாருடைய கல்வெட்டு? அசோகர். எட்டாவது வினா, ஒரு மொழியில் பத்திரிகை உள்ள நாடுகள் இங்கிலாந்தும் பிரான்ஸும். ஒரு மொழியில் மட்டுமே பத்திரிகை உள்ள நாடுகள் இங்கிலாந்து, பிரான்ஸ். ஒன்பதாவது வினா, பல மொழி இதழ்களின் வரலாறு உள்ள நாடு இந்தியா. பல மொழி இதழ்களின் வரலாறு உள்ள நாடு இந்தியா. பத்தாவது வினா, அரசின் ஆணைகளை தாங்கிய கடிதங்கள் எதற்கு வழிகாட்டியாக அமைந்தன? செய்தி இதழ்கள் உருவாவதற்கு வழிகாட்டியாக அமைந்தன. அரசின் ஆணைகளை தாங்கிய கடிதங்கள் எதற்கு வழிகாட்டியாக அமைந்தன? செய்தி இதழ்கள் உருவாவதற்கு. 11வது வினா, யாருடைய ஆட்சி காலத்தில் செய்தி தொடர்புகள் முறைப்படுத்தி வழங்கப்பட்டது? முகமதிய மன்னர்கள் ஆட்சி காலம். யாருடைய ஆட்சி காலத்தில் செய்தி தொடர்புகள் முறைப்படுத்தி வழங்கப்பட்டது? முகமதிய மன்னர்கள். 12வது வினா, எழுத்தாளர்களுக்கு மிகவும் சுதந்திரம் கொடுத்த அரசர் யாருன்னா அவுரங்கசீப். எழுத்தாளர்களுக்கு மிகவும் சுதந்திரம் கொடுத்த அரசர் அவுரங்கசீப். 13வது வினா, அவுரங்கசீப் கால எழுத்தாளர்களை பற்றி தன்னுடைய குறிப்புகளில் எழுதி வைத்த மருத்துவர் யாருன்னா பீராங்கி பெர்னியர். அவுரங்கசீப் காலத்தில் எழுத்தாளர்கள் பற்றிய குறிப்புகளை எழுதி வைத்தவர் பீராங்கி பெர்னியர். 14வது வினா, அரண்மனை செய்திகளை திரட்டுபவர்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா சவானிக் நாவிசு. அரண்மனை செய்திகளை திரட்டி வெளியிடக்கூடியவங்களுக்கு என்ன பெயர்னா சவானிக் நாவிசு. 15வது வினா, நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று செய்தி திரட்டுபவர்களுக்கு என்ன பெயர்னா வாக்கியா நாவிசு. நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று செய்திகளை திரட்டுபவங்களுக்கு என்ன பெயர்னா வாக்கியா நாவிஸ். 16வது வினா, செய்திகளை எழுதி அனுப்பும் ஒற்றர்களை எவ்வாறு அழைத்தனர்? அதாவது ஒற்று செய்திகளை தொகுத்து அனுப்புவவங்களுக்கு பேர் சோபியா நாவிசு. செய்திகளை எழுதி அனுப்பும் ஒற்றர்களை எவ்வாறு அழைத்தாங்கன்னா சோபியா நாவிசு. 17வது வினா, புத்த மத கொள்கைகளையும் அரசு கட்டளைகளையும் பரப்புவதற்கு எவை பெரிதும் பயன்பட்டன அப்படின்னா அசோகருடைய கல்வெட்டு தான் பயன்பட்டிருக்கு. புத்த மத கொள்கைகளையும் அரசு கட்டளைகளையும் பரப்புவதற்கு எவை பெரிதும் பயன்பட்டன? அசோகருடைய கல்வெட்டுக்கள். 18வது வினா, முதல் பத்திரிகை என அழைக்கப்படுவது பீகிங் கெஜெட். முதல் பத்திரிகை என அழைக்கப்படுவது பீகிங் கெஜெட். 19வது வினா, பீகிங் கெஜெட் என்ற மரத்தால் செய்த கருவிகளை கொண்டு பத்திரிகைகள் வெளிவந்த நூற்றாண்டு கிபி 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டு. பீகிங் கெஜெட் என்ற மரத்தால் செய்த கருவிகளை கொண்டு பத்திரிகைகள் வெளிவந்த நூற்றாண்டு கிபி 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டு. அச்சுக்கலை முதன்முதலில் தோன்றிய நாடு சீனா. அச்சுக்கலை முதன்முதலில் தோன்றிய நாடு சீனா. 21வது வினா, இந்திய நாட்டில் தமிழ் வேத நூலை வெளியிட்ட முதல் அச்சகம் எங்கு உள்ளது? தரங்கம்பாடி. இந்திய நாட்டில் தமிழ் வேத நூலை வெளியிட்ட முதல் அச்சகம் எங்குள்ளது? தரங்கம்பாடி. 22வது வினா, கிபி 141இல் களிமண்ணில் எழுத்துக்களை செய்து சுட்டு தகடு சுத்தி போன்றவற்றை கொண்டு கடினப்படுத்தி அச்சிடும் முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா சீனர். அவர் பெயர் டிசைன். கிபி 141இல் களிமண்ணில் எழுத்துக்களை செய்து சுட்டு தகடு சுத்தி போன்றவற்றை கொண்டு கடினப்படுத்தி அச்சிடும் முறையை கொண்டு வந்தவர் டிசைன் என்ற சீன நாட்டினர். 23வது வினா, இந்தியாவில் இதழியல் வரலாறு படைத்தவர் யாருன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் உக்கி.
இந்தியாவில் இதழியல் வரலாறு படைத்தவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் உக்கி. 24வது வினா, முதல் இந்திய செய்தித்தாளின் பெயர் வங்காள கெஜட் அல்லது கல்கத்தா கெஜட். முதல் இந்திய செய்தித்தாளின் பெயர் வங்காள கெஜட் அல்லது கல்கத்தா கெஜட். 25வது வினா, ஜேம்ஸ் அகஸ்டஸ் உக்கி செய்தித்தாள்கள் எந்த நடையில் இருக்கும் அப்படின்னா எல்எல் நடையில் இருக்கும். ஜேம்ஸ் அகஸ்டஸ் உக்கி செய்திகள் எந்த நடையில் எழுதுவார் அப்படின்னா எல்எல் நடையில். 26வது வினா, ரஷ்யாவில் எந்த ஆண்டு முதல் இதழ்கள் வெளிவரத் தொடங்கின? 1703. ரஷ்யாவில் எந்த ஆண்டு இதழ்கள் வெளிவரத் தொடங்கியதுன்னா 1703. 27வது வினா, இதழ்களை எந்த நாளன்று வெளியிடக்கூடாது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. இதழ்களை எந்த நாளன்று வெளியிடக்கூடாது? ஞாயிற்றுக்கிழமை. 28வது வினா, அச்சிட விரும்பும் எல்லா செய்திகளையும் யாரிடம் காட்டி முன் ஒப்புதல் பெற வேண்டும்? தலைமைச் செயலர். அச்சிட விரும்பும் எல்லா செய்திகளையும் யாரிடம் காட்டி முன் ஒப்புதல் பெற வேண்டும் என்றால் தலைமைச் செயலர். 29வது வினா, இதழ்களுக்கான ஒழுங்குமுறையை கொண்டு வந்த ஆளுநர் வெல்லஸ்லி. இதழ்களுக்கான ஒழுங்குமுறையை கொண்டு வந்தவர் எந்த ஆளுநர்னா வெல்லஸ்லி. 30வது வினா, பம்பாய் குரியர் வெளிவந்த ஆண்டு 1790. பம்பாய் குரியர் வெளிவந்த ஆண்டு 1790. 31வது வினா, பம்பாய் குரியரின் ஆசிரியர் லூக் அஸ்பர்னர். பம்பாய் குரியருடைய ஆசிரியர் லூக் அஸ்பர்னர். 32வது வினா, பம்பாயில் வெளிவந்த முதல் இதழ் பம்பாய் ஹெரால்டு. பம்பாயில் வெளிவந்த முதல் இதழ் பம்பாய் ஹெரால்டு. 33வது வினா, இந்தியன் ஹெரால்டு என்ற இதழை நடத்தியவர் ஹாம்ரிஸ். இந்தியன் ஹெரால்டு என்ற இதழை நடத்தியவர் ஹாம்ரிஸ். 34வது வினா, சென்னை குரியரின் ஆசிரியர் ஹியூக் பாய்டு. சென்னை குரியரின் ஆசிரியர் ஹியூக் பாய்டு. 35வது வினா, இதழ்களுக்கான ஒழுங்குமுறைகளை மீறுபவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன அப்படின்னா நாடு கடத்துதல். இதழ்களுக்கான ஒழுங்குமுறைகளை மீறுபவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது? நாடு கடத்துதல். 36வது வினா, இதழ்கள் யாரின் அடக்குமுறை காரணமாக 17 ஆண்டுகள் தட்டு தடுமாறி இருந்தது அப்படின்னா வெல்லஸ்லி காலத்தில். இதழ்கள் யாருடைய அடக்குமுறை காரணமாக 17 ஆண்டுகள் தட்டு தடுமாறி இருந்தது? வெல்லஸ்லி. 37வது வினா, கார்டியன் என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு 1818. கார்டியன் என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு 1818. ஹேஸ்டிங் பிரபு தலைமை ஆளுநராக பொறுப்பேற்ற ஆண்டு 1813. ஹேஸ்டிங் பிரபு தலைமை ஆளுநராக பொறுப்பேற்ற ஆண்டு 1813. இந்தியரால் நடத்தப்பட்ட முதல் இதழ் வங்காள கெஜட். இந்தியரால் நடத்தப்பட்ட முதல் இதழ் வங்காள கெஜட். 40வது வினா, வங்காள கெஜட் வெளிவந்த ஆண்டு 1815. வங்காள கெஜட் வெளிவந்த ஆண்டு 1815. இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இதழியல் தொடர்பாக, அதாவது அலகு 10ல் இருக்கக்கூடிய இதழியல் தொடர்பாக 40 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வினாக்களை மீண்டும் மீண்டும் கேட்டால் தான், இந்த பெயர்கள் எல்லாமே புதுமையாக இருக்குது, மீண்டும் மீண்டும் கேட்டால் தான் நமக்கு நினைவுக்கு வரும். இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பல பதிவுகள் PGTRB தமிழுக்கு போடப்பட்டுட்டு வருது. பார்த்து பயன்பெறுங்கள்.